எப்பவும் போல கேரட் அல்வா செய்யாம கொஞ்சம் வித்தியாசமா இந்த மாதிரியான பொருட்கள்லாம் போட்டு செய்து பாருங்க. ரொம்பவே அட்டகாசமா ரொம்ப சுவையா சூப்பரா கலக்கலா இருக்கும். எப்பயும் போல நம்ம கேரட் அல்வா செய்தனா கொஞ்சம் ஸ்மெல் அந்த மாதிரி வரும். ஆனா இந்த மாதிரி நீங்க செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதற்கு நான் இன்னைக்கு இந்த சைஸ்ல உள்ள கேரட் 4 எடுத்திருக்கேன். இப்ப இதை நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா அது மேல இருக்கக்கூடிய தோலை நீக்கிடலாம். தோல் நீக்காம பயன்படுத்துறதா இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப இதை சின்ன சின்ன துண்டுகளா கட் பண்ணிக்கங்க. இப்ப எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இதை இப்ப மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். எடுத்த உடனே தண்ணி ஊத்திராம முதல்ல இதை வந்து நம்ம கொரகொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க இந்த மாதிரி. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துங்க, ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துங்க. எடுத்தோன்னே தண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், சரியா அரைப்படாது. அதுக்காக தான் இப்போ இதை ஒரு சன்னியை பயன்படுத்தி வடிகட்டிக்கலாம். இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா அதே மிக்ஸி ஜார்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. எப்படி வந்து கேரட் அரைச்சோமோ அதே மாதிரி முதல்ல தேங்காவை அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துங்க. இப்போ இதையும் நல்லா வடிகட்டிக்கலாம். மறுபடியும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா வடிகட்டிக்கங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கப் அளவுக்கு சராசரியாக ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு இந்த தண்ணி வந்து கிடைச்சிருக்கு. அந்த கேரட்டும் தேங்காவுடைய பால் வந்து கரெக்டாக கிடைச்சிருக்கு. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு மிக்சிங் பவுல்ல கார்ன்ஃப்ளவர் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அந்த நம்ம கேரட் ஜூஸ் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துக்குங்க. எடுத்தோடனே அந்த கார்ன்ஃப்ளவரை நம்ம நேரடியாக அதில் சேர்த்தோம்னா கட்டி தட்டின மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துங்க. இப்போ கரைச்சி எடுத்ததை மறுபடியும் நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுங்க. இது அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். அடுத்ததா ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. நல்ல பொடிசா கட் பண்ண முந்திரி பருப்பு ஒரு 10 போல சேர்த்துக்குங்க. நல்ல சிவந்து வந்த பிறகு இதை எடுத்துடலாம். அடுத்ததா நம்ம அரைச்சு வச்சிருக்க அந்த விழுதை இதுல சேர்த்துடலாம். கைவிடாம கலந்து விட்டுட்டே இருங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஏன்னா இதுல நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திருக்கோம். டக்குன்னு நடுவுல கட்டிக்கட்டே ஆகுற மாதிரி இருக்கும். அதனால கைவிடாம ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. சப்போஸ் நடுவுல கட்டி போற மாதிரி இருந்தாலும் நல்லா உடச்சு விட்ட மாதிரி இது பண்ணி விடுங்க. சீக்கிரமா அது கரைஞ்சிரும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்ப பாருங்க எல்லாம் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து கொஞ்சம் திக்கா மாறி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்குங்க. அது பாருங்க நல்லா இந்த மாதிரி சாஃப்டா வர ஆரம்பிக்கும். ஓரங்கள் எல்லாம் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இந்த இடத்துல நெய் வந்து ஆப்ஷனல் தான். நெய்க்கு பதிலாக நீங்க எண்ணெய் கூட தாராளமா பயன்படுத்திக்கலாம். ஆனா நெய் சேர்த்து செஞ்சீங்கன்னா அதனுடைய வாசனை ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். இப்போ மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுங்க. அது அந்த நெய்யை நல்லா உள்வாங்கி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிக்கும். இப்போ பாருங்க இந்த ஸ்டேஜில் மறுபடியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இதே மாதிரி 3 பார்ட்டிஷனா ஒரு 2 நிமிஷம் கேப்ல மறுபடியும் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில், அதாவது நடுவில் கொதிக்காம ஓரங்களில் நல்லா கொதிச்சு ஒரு மாதிரி கண்ணாடி பாத்திரத்துக்கு வர ஆரம்பிக்கும். ரொம்பவும் திக்காக மாறிடக்கூடாது. இந்த அளவுக்கு லைட்டா தூக்கி விட்டீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ்ல வறுத்து வச்சிருக்க முந்திரி பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சமா பாதாம் பருப்பும் பிஸ்தாவும் கட் பண்ணிட்டு சேர்த்திருக்கேன். பார்க்கறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டானாலும் நீங்க விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான், ஒரு பர்ஃபெக்டான கேரட் அல்வா ரொம்பவே வித்தியாசமான முறையில் நல்லா மணக்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டுல கொஞ்சமா நெய் தடவி வச்சிருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு கப் இருந்தா கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இதை அதுல சேர்த்துடலாம். மேலே சும்மா அழகுக்காக இது எல்லாத்தையும் நட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூவி விடுறேன், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். பாதாம் பிஸ்தா தூவி விடுறேன். இது அப்படியே செட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். நல்லா ஆற விட்டுருங்க. 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வெளியிலே அப்படியே நல்லா ஆற விட்டுருங்க, செட் ஆகட்டும். இப்போ பாருங்க 1 மணி நேரம் ஆயிருக்கு, நல்லா ஆறி இருக்கு. இப்போ நான் இது வந்து ஒரு கட்டமான ஷேப்ல கட் பண்ண போறேன். அதனால ஓரங்கள், அந்த தட்டு ரவுண்ட் ஷேப்ல இருக்கு இல்லையா, அதனால ஓரங்களை மட்டும் ஜஸ்ட் இந்த மாதிரி வெட்டி விட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கொண்டு வர போறேன். கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பக்கம் அவ்வளோதான். ஒரே ஒரு பீஸ் எடுக்கிறேன் ஃபர்ஸ்ட். எவ்வளோ அழகா நல்ல கண்ணாடி மாதிரி இருக்கு பாருங்க. அதே சமயத்தில் நல்ல உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு பாருங்க, சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கேரட் ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இல்லை. நம்ம எப்பயும் போல் கேரட் அல்வா செஞ்சீங்கன்னா அந்த கேரட் ஸ்மெல் வந்து வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரட் ஸ்மெல்லே இல்லை. டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லி ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.